நமஸ்காரம். அருள்வடிவான பகவான் ரமண மகரிஷி தெய்வீக பரவச நிலையில் அருளிச் செய்த ஆனந்தமிகு அக்ஷர மணமாலை சாதாரண பக்தி பாடல் அல்ல. இது ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றாக இணையும் ஆன்மீக மணமாலை. பகவானின் அருளால் அக்ஷர மணமாலையின் முதல் பாடலின் மகிமையை சிந்திக்க இருக்கிறோம். அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலா என்ற சிந்தனையுடன் இதயத்தில் நினைப்பவர்கள் அகங்காரத்தை வேரோடு அழிப்பாய் அருணாச்சலா என்று இறைஞ்சுகிறார் ரமணர். அருணாச்சலத்தை நினைப்பது என்பது வெறும் மலையை நினைப்பது அல்ல, அது பரம்பொருளை நினைப்பது. அந்த நினைவு ஆழமாக மனதில் பதிந்தால் நான், இந்த உடல், நான் செய்கிறேன், எனக்கு வேண்டும் என்ற அகந்தை மெதுவாக கரையத் தொடங்குகிறது. இந்த முதல் பாடல் முழு அக்ஷர மணமாலையின் விதை என்றே கூற வேண்டும். இந்த பாடலில் அகம் என்ற சொல் 2 முறை இயம்பப்பட்டுள்ளது. முதலில் வரும் அகம் என்ற சொல்லிற்கு உள்ளம் என்றும், மறுமுறை வரும் சொல்லிற்கு அகந்தை என்றும் பொருள்படும். அருணாச்சலா என்ற எண்ணம் இந்த அகத்தில், அதாவது இந்த உள்ளத்தில் உதித்தால் அந்த நினைவு, மாறாத எண்ணம் அகந்தையை கரைக்கும் என்பது தெளிவு. பகவான் ரமணர் அகந்தையை வேறறுப்பாய் என்று உரைக்கிறார். ஏன் தெரியுமா? மரத்தை வெட்டினால் மரம் மீண்டும் வளரும். மரத்தின் கிளைகளை வெட்டினால் மரம் இன்னும் நன்றாக வளரும். மாறாக மரத்தின் வேரை வெட்டினால் மட்டுமே அதற்கு முழுமையான முடிவு வரும். அகந்தை வேர் அடியோடு அழித்தால் மட்டுமே முக்தி கிடைக்கும். அதனால் ரமணர் வேண்டுகிறார், வேறறுப்பாய் என்று. சைவ சித்தாந்தத்தின்படி மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது மும்மலங்கள். அவை ஆணவம், கண்மம் மற்றும் மாயை. மும்மலங்களில் முதலாவதாக வருவது நான் எனும் ஆணவம், அகங்காரம். இதுதான் மனிதர்களின் துன்பத்திற்கும் சாப வினைகளுக்கும் அடிப்படை. இந்த ஆணவம் உயிர்களின் அறிவை மறைத்து இருளாக செயல்படுகிறது. அதனால்தான் பகவான் முதல் பாடலிலேயே மனிதனின் நான் எனும் அகங்காரத்தை அறுத்துவிடு அருணாச்சலா என்று பிரார்த்திக்கிறார். அகங்காரத்தை அழித்தால்தான் நான் என்பதை உள்ளுணர்ந்து ஆன்மாவை அறிய முடியும். ஆன்மாவை அறிந்தால்தான் அருணாச்சலத்தை அடைய முடியும். மனிதனுக்கு வாழ்வில் எது நிறைவை கொடுக்கிறது? பணமா? பாராட்டா? தாம்பத்திய சுகமா? அதிகாரமா? இல்லை, இவை எதுவுமே தருவதில்லை. படிப்பு அகங்காரத்தை தான் வளர்க்கிறது, அமைதியை தரவில்லை. கற்றவை கர்வத்தை தான் கொடுக்கிறது. என்னுள் இருக்கிற இந்த கர்வம் எல்லாம் தொலைந்து நான் அமைதியாக உட்கார்ந்து என்னை இனம் கண்டு கொள்ள வேண்டும். மனது அமைதியாக இருந்தால்தான் இறைவன் குடியேறுவார். நான் தனிமனிதன் என்ற அகங்காரத்தை வேறறுத்து விடு என்று இறைஞ்சுகிறார் ரமணர். பகவான் ரமணர் இங்கே ஒரு மாபெரும் இரகசியத்தை சொல்கிறார். அருணாச்சல ஸ்மரணமே சாதனை. இந்த பாடலில் மறைந்திருக்கும் அதிசயம், அருணாச்சலத்தை நினைப்பவன்தான் அருணாச்சலம். வள்ளலாரும் இதே கருத்தை வலியுறுத்துகிறார். நானெனும் ஓரகந்தை எனக்கில்லை என்றருள் ஞான நடராஜனே என்று. அதாவது நானெனும் அகந்தை நீங்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மேலும் உள்ளம் பெருங்கோயில் என்று கூறி இறைவன் வெளியில் இல்லை, உள்ளத்தின் உள்ளே என்ற உண்மையை வலியுறுத்துகிறார்.
இந்த இடத்தில் அருணகிரிநாத பெருமானும் தாயுமானோரும் கூறிய புகழ்பெற்ற வரி ஒன்று நினைவுக்கு வருகிறது. சும்மா இரு சொல்லற, உள்ளம் கலங்கும்போது சும்மா இரு என்று மனதை மெதுவாக அமைதிக்கு கொண்டு வரலாம். நான் யார் என்ற விசாரத்தின் உச்ச நிலையையும் நான் உனதே என்ற சரணாகதியின் ஆழத்தையும் ஒருங்கே உணர்த்தும் அரிய நூலாக அக்ஷர மணமாலை திகழ்கிறது. பகவான் அருளால் நம் மனம் அருணாச்சலத்தில் நிலைத்து அகந்தை அழிந்து ஆனந்த சுரூபமான ஆத்ம நிலையில் நிலை பெற இறைவனை பிரார்த்தித்து இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।